முக்கிய செய்தி: மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராகவும் அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது அந்த திட்டமானது ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்றை அறிவித்துள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சட்டப்பேரவையில் அந்த திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது அந்த ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட இருப்பதாகவும் அது தொடர்பான ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் சற்று நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த சுரங்க ரத்து ஏலத்தை இந்துஸ்தான் நிறுவனம் எடுத்திருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுரங்கம் அமைக்கக்கூடாது என்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் தான் உயிரோடு இருக்கும் வரை அமையாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வாக்குறுதி அளித்தார். அது மட்டுமல்ல, அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த திட்டமானது ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று முக்கியமான செய்தி வெளியாகும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அரிட்டாப்பட்டி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த டங்ஸ்டன் ஏலம் சுரங்கம் அந்த ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அரிட்டாப்பட்டி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மதுரை அரிட்டாப்பட்டி பகுதியானது குன்றுகள் நிறைந்த, அதே நேரத்தில் சமணர் படுகைகள், பழமை வாய்ந்த தொல்லியல் ஆய்வுகள் நிறைந்த பகுதி என்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் விவசாயம் நிறைந்த பகுதி என்பதாலும் பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க கேட்கலாம். ஜியோபாரதி, விரிவான விவரங்கள். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பு தொடர்பான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடந்து வந்த நிலையில அதை எதிர்த்து தொடர்ச்சியாக மக்கள் பெருந்திரளாக கூடி தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க கிராமத்துல. குறிப்பிட்டு அவர்கள் தங்களுடைய போராட்டத்தின் அடுத்த கட்டமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக அவருடைய போராட்ட அந்த இடத்திற்கே சென்று தங்களுடைய ஆதரவை வழங்கிட்டு வந்த நிலையில எல்லா அழுத்தத்திற்கு பிறகாக தற்போது அந்த டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு இதற்கு முன்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக அந்த ஒரு மிக முக்கியமான தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகாக மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய விதமாக அரிட்டாப்பட்டியிலிருந்து மதுரை மத்திய பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த மிக முக்கியமான ஒரு பேரணியை செஞ்சிருந்த நிலையில அதன் தொடர்ச்சியாக அவர்கள் மீதான வழக்கு எல்லாமே போடப்பட்டிருந்துச்சு. அதற்கு மீண்டும் தமிழக அரசு பல்வேறு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க.
தற்போது அந்த மிக முக்கியமான ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு அந்த அந்த டங்ஸ்டன் போராட்ட குழுவை சார்ந்த சிலரை அழைத்து கொண்டு டெல்லி சென்றிருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. அந்த காட்சிகள் வந்துருந்துச்சு. அண்ணாமலை அவர்களும் டெல்லியில மத்திய அமைச்சரை சந்தித்ததுக்கு பிறகாக பேட்டிகள் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இந்த நிலையில இன்னும் சில தினங்கள்ல நல்ல அறிவிப்பு வரும் அப்படின்ட்டு கடந்த 2 தினங்களாக அண்ணாமலை சொல்லிட்டு வந்த நிலையில தற்போது அந்த மிக முக்கியமான அந்த ஏலமானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுல திமுகவை தொடர்ச்சியாக அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. குறிப்பிட்டு இந்த டங்ஷனுக்கான ஏலம் கோரப்பட்டு பல மாதங்களுக்கு பிறகுதான் திமுக அரசு இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பெரிய அளவுல போராட்டம் தொடங்கியதன் தொடர்ச்சியாகத்தான் திமுக இதை எதிர்த்திருக்காங்க. இல்லைன்னா மறைமுகமா இது செய்யறதுக்கான வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு கடுமையான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் சொல்லிட்டு வந்த நிலையில அதற்கு சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் தொடங்கி அதே போல மூத்த அமைச்சரான துரைமுருகன் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய குறிப்பிட்ட பதில்களை சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு மக்கள் அந்த பதில்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பேரணி போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே வந்துருந்துச்சு. தற்போது அனைத்து கட்ட போராட்டம் அனைத்து கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகாக இன்றைய தினம் அந்த ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ளது. சரவணன். ஜெயபாரதி, அதே நேரத்தில் மத்திய அரசு தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து அறிவிப்பில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? இல்ல இதுல குறிப்பிட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மக்களுடைய போராட்டம், மக்கள் நேரடியாக அதிகாரிகளை சந்தித்தது, மக்களுடைய எழுச்சியான அந்த போராட்டம் தான் இதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா தமிழக அரசு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டங்ஸ்டன் தொடர்பான விஷயத்துக்கு குறிப்பிட்ட அந்த ஏலத்துக்கான அனுமதியை மத்திய அரசு கோரக்கூடிய அந்த காலகட்டங்களில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம், நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான கருத்தா இருந்துருந்துச்சு. தற்போது அந்த ஒரு அறிவிப்புக்கான மிக முக்கியமான அந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. குறிப்பிட்டு நேற்றைய தினம் நடந்த அந்த அந்த கூட்டத்தை தான் மத்திய அரசு தங்களுடைய அந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த விஷயத்துல மத்திய அரசு முழுமையாக அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தங்களுடைய அறிவிப்புல குறிப்பிட்டிருக்காங்க. சரவணன். ஜெயபாரதி, இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும், இது குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? இல்ல மக்கள் உண்மையிலுமே இத்தகைய ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமா ஒரு கொண்டாட்ட மனநிலையில தான் இருப்பாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு திட்டங்கள் இத்தகைய ஒரு அறிவிப்புகள் வரும்போது கடுமையான எதிர்ப்புகளை மக்கள் ஒன்று கூடி போராடக்கூடியதை நம்ம கடந்த 10-15 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம். அதுல சில போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கு, சில போராட்டங்கள் அரசுகள் அதற்கு செவிசாய்க்காமல் அந்த திட்டத்தை முன்னெடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு பிறகாக ஒரு மிக முக்கியமான அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டிருக்கூடிய நிலையில அது மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஜெயபாரதி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இப்போ பாஜக மாநிலத்தின் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். பல புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இன்னும் வருங்காலத்தில் இது 5300 ஆண்டை விட பழமையான ஆண்டுன்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஏன்னா கார்பன் டேட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டு இருக்கு. வருகின்ற காலத்தில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறை எல்லாம் வரும் பொழுது 5300 ஆண்டை விட இன்னும் பழமையான ஒரு காலகட்டத்தில் இங்கே கருவிகள், உபகரணங்கள், விவசாயம் அந்த காலத்திலே செய்வதற்கு தேவையான கருவிகள் என்ன இருந்துச்சோ அது எல்லாம் கூட இன்னும் பழமை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் இது நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு தமிழனுக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம். குறிப்பாக இரும்பு, அயன், அது நம்முடைய பகுதியில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று. அதை வரவேற்கின்றோம். ஒரு தமிழனாக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம்.
எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம். அது முருகபெருமானுடைய ஸ்தலம். அரிட்டாப்பட்டி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் தற்போது மத்திய அரசு ஏலத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது.